வெல்கம் டு நெக்ஸ்ட் லெவல் இந்தியா. குட் பேட் அக்லி டீசர் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ ரிலீஸ் ஆயிருக்கு. ஃபியூ டேஸ் முன்னாடி நம்ம பார்த்தோம். த்ரிஷா மேமோட கேரக்டர் ரிவீல் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தாங்க. அது வந்து இந்த டீசர் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோக்கு ஒரு ஹிண்ட்டாக தான் இருந்துச்சு. அன்னைக்கு வந்து டீசர் அனௌன்ஸ்மெண்ட் தான் வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் வரல. அதுக்கு பதிலாக த்ரிஷா மேமோட வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சடனாக வந்து குட் பேட் அக்லியோட டீசர் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போது டீசர் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவோட பிரேக் டவுன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் போர்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹவுஸ் ஒன்று காட்டுறாங்க. அந்த ஹவுஸோட நேம் பார்த்தீங்கன்னா டோலடோ ஹவுஸ். டோலடோ ஹவுஸ் வந்து ஆல்ரெடி மணி ஹேஸ்ட்டில் ஒரு சீசனோட எபிசோடில் இந்த டோலடோ ஹவுஸை வந்து காட்டுவாங்க. இவங்க ஒரு ஹேஸ்ட்காக பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போது இந்த ஹவுஸ் வந்து அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அவங்களோட பிளான்ஸை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக அந்த பிளேஸ் தான் வந்து டோலடோ ஹவுஸ். அந்த ஹவுஸ் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு ஃப்ரேமில் காட்டுறாங்க. அங்கே வந்துட்டு அஜித் சாருக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே ஒரு சேர் மட்டும் காலியாக இருக்குது. அஜித் சார் வந்து அங்கே வருவார். அந்த ஷாட் தான் நினச்சேன். அங்கேருந்து ஒரு நேம் கார்டு, அந்த நேம் கார்டுக்கு அப்புறம் அடுத்த ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா ஒரு வாக் பண்ணிட்டு நடந்து வராரு. அதுவும் பிளர் போர்ஷனாக தான் இருந்துச்சு. அது நம்ம ஆல்ரெடி பார்த்த லுக் தான். டைரக்டர் ஆதித்யா வந்து பார்த்தீங்கன்னா அவரோட சோஷியல் மீடியா பேஜஸில் போட்டிருந்தாரு. அந்த ஒயிட் கோட் மாதிரி போட்டுட்டு அந்த பியர்டு அண்ட் ஹேர்லாம் பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் ஒரு காம்பினேஷனோட அந்த லுக் இருந்துச்சு. ரொம்ப ஸ்டைலிஷாக. அவர் வந்து அதில் வந்து கொஞ்சம் ஸ்லிம்மாகவும் இருந்தார். ஆஃப்டர் தட் பார்த்தீங்கன்னா அந்த போர்ஷன்ஸ்க்கு அப்புறம் பிளாக் கோட் போட்டிருக்க மாதிரி இருக்குது. அண்ட் ஆஃப்டர் தட் பிளாக் ஹேரோடு இருக்கார். அந்த சன்கிளாஸஸ் போட்டுட்டு அவர் இப்படி டேர்ன் பண்ணுறாரு. அங்கேயே வந்து ஒரு பிளர் போர்ஷன் வந்து அந்த பிஜிஎம்மோட ஹைப்க்கு அப்புறம் அந்த பிளர் போர்ஷன் வந்து அப்படியே ஃப்ளாட் ஆகி மூவி டைட்டில் வந்து போட்டுடுறாங்க. ஒரு பெஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் டீசராக இருந்துச்சு. ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா அஜித் சாரோட மூவிக்கு இந்த மாதிரிலாம் வீடியோஸ் வந்து ரிலீஸ் ஆகி ரொம்ப டேஸ் ஆச்சு. ஏன்னா இதுமாரி மாஸ் வீடியோஸ் ரிலீஸ் ஆகி ரொம்ப டேஸ் ஆச்சு. ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பிஜிஎம் பார்த்தாலே தெரியுது ஜிவி பிரகாஷ் வந்து அவரோட 100% வந்து கொடுத்துருக்காரு. ஏன்னா இது ஒரு மாஸ் கைண்ட் ஆஃப் ஃபிலிமில். அதனால அவர் வந்து ஜிவி பிரகாஷ் வந்து ஒரு பெஸ்ட்டை கொடுத்துருக்காரு. பிஜிஎம் கேட்கும்போதே தெரியுது ஒரு எலிவேட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஒரு டீசர் வந்ததுக்கப்புறம் தெரியும் அந்த பிஜிஎம் எந்த அளவுக்கு வந்து இம்பாக்ட் இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த லுக்குக்கு ஏற்ற மாதிரி அந்த பிஜிஎம் வந்து கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். சீக்வன்சஸ்லாம் பார்க்கும்போது அப்படி தான் இருக்குது. ஆஃப்டர் தட் பார்த்தீங்கன்னா 28th அன்னைக்கு நம்ம இத்தனை நாள் வெயிட் பண்ணியிருந்த டீசர் வரப்போகுது. டீசரில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஹிடன் டீடைல்ஸ் இருக்கும். அதுக்கான பிரேக் டவுன் வீடியோ வந்து நம்ம சேனலில் வந்து டீசர் விட்டப்போ நம்ம அப்லோட் பண்ணிவிடுவோம். கண்டிப்பாக பாருங்கள். உங்களுக்காக நிறைய டீட்டெயில்ஸ் நான் வந்து ஹிடன் டீட்டெயில்ஸை வந்து கேட்ச் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஆஃப்டர் தட் பார்த்தீங்கன்னா இன்னும் 1 மந்த் தான் இருக்குது. நிறைய ஸ்பெகுலேஷன்ஸ் இருக்குது. ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸோட இந்த மூவி வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. April 10 வந்து மூவி ரிலீஸ் ஆக போகுது. டீசரோட டியூரேஷன் வந்து 2 மினிட்ஸ்க்குள்ளே தான் இருக்கும். 1 மினிட் 30 செகண்ட்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். பட் நம்மளுக்கு வந்து அஜித் சாரோட லுக்ஸ் வந்து நிறைய ரிவீல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். டீசரோட பிரேக் டவுன் வீடியோ கண்டிப்பாக நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவோம். ஸ்டே டியூன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.